Happy day friends. Today exercise 4.4 la mathematical induction alla 9th sum paaka porom. Prove by mathematical induction that 1 factorial plus 2 multiple 2 factorial plus 3 multiple 3 factorial plus etc plus n into n factorial equal to n plus 1 factorial minus 1. So in the series solve panna, so the series kana answer in the format la dhaan irukonu kuduthirukanga. So for any natural number, so endha natural number substitute pannalume seri in the series vandu satisfy pannanom. ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் என்ன வரணும் நம்மளுக்கு ஈக்குவலாக வரணும்னு இதில் ப்ரூஃப் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அதுக்காக தான் மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன் படி ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், நம்ம n = 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 1 we are using n = 1. ஸோ இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ் இல்லையா? ஸோ எல்ஹெச்எஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூவே எடுத்துக்கலாம். ஸ்டெப் 1ஆல் ஃபஸ்ட்டு வேல்யூவே நீங்கள் ஆன்சராக எடுத்துக்கலாம். ஸோ 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ 1 தான். ஸோ ஆர்எல்ஸ் இல்லைனா என்ன பண்ணிக்கலாம், நம்ம nth டேர்ம்லையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ n ப்ளஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். nth டேர்ம் என்னது n இன்ட்டு n ஃபேக்டோரியல் இல்லையா? ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ n ப்ளஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுற 1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் 1 1 சார் 1 வரும். ஸோ 1 ஃபேக்டோரியல் வேல்யூ அகைன் 1 தான் இருக்கும். ஸோ இது ரெண்டில் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் எல்ஹெச்எஸ் தான் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணணும். ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்கீங்க, n + 1 ஃபேக்டோரியல் -1 இருக்குது. ஸோ n ப்ளஸில் என்ன போட 1 + 1 ஃபேக்டோரியல் -1. ஸோ 1 + 1 என்ன வந்துடும் 2, வெளியே ஃபேக்டோரியலுக்கு -1. ஸோ 2 ஃபேக்டோரியல் -1. 2 ஃபேக்டோரியல் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நம்ம 1 × 2. ஸோ 3 ஃபேக்டோரியல்னால் அப் டு 3 வரைக்கும் 1 × 2 × 3 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ 1 × 2 -1. 1 2 சார் என்ன வந்துடும் 2 - 1. 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ எல்ஹெச்எஸும் 1, நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸும் என்னது 1ஆக வந்துருச்சு. ஸோ P(1) is true. P(1) is 2ன்னு எழுதிடுங்க. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன் படி ஸ்டெப் 2 n = k சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எந்த நேச்சுரல் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், இங்கே கேன்னு எடுத்துக்கிறோம். ஸோ n ப்ளஸில் கேவை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ P(n +) என்ன போட்டுருணும் நம்ம k. சேம் கொஸ்டின் அப்படியே எழுதுங்க. 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 மல்டிபிள் 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 மல்டிபிள் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸட்ரா. ஸோ n ப்ளஸில் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க கேவை. k இன்ட்டு k ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு, ஸோ லாஸ்ட் ஆன்சரில் ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ k + 1 ஃபேக்டோரியல் -1. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அஸ்யூம் தட் P of k is true. Assume that P of k is true. ஸோ இதை வந்து P of k நம்ம சால்வ் பண்ணக்கூடாது. சால்வ் பண்ணாமலே என்ன பண்ணிடணும், நம்ம P of k ட்ரூவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அசம்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ P of 1க்கு சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா? ஸோ ஆனால் P of k நம்ம எந்த ஒரு சால்வும் பண்ணாமலேயே என்ன பண்ணிடணும், assume that kன்ற நம்பர் ஸோ கண்டிப்பாக அது ட்ரூவாக தான் இருக்கும், சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு நம்மளே அசம்ஷன் எடுத்துக்கணும். ஸோ இந்த அசம்ஷனை தான் எதில் யூஸ் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்டெப் 3 k+1 யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸ்டெப் 3 என்னது, n = k+1 இல்லையா? ஸோ n ப்ளஸில் என்ன பண்ணணும், k+1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ P(n +) என்ன போட போகிறோம் நம்ம, k+1. ஸோ P(n +) k+1 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி, இந்த சீரிஸ் எப்படி எழுதணும் நம்மனா, k+1 சீரிஸை ஃபஸ்ட்டு P of k சீரிஸ் எழுதணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், நம்ம k+1 சப்ஸ்டியூட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு P of k சீரிஸ் எழுதணும். அதுக்கப்புறம் தான் k+1 அந்த nth டேர்ம்லேயே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ P of k சீரிஸ் தானே அதை எழுதணும் ஃபஸ்ட்டு. ஸோ 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 மல்டிபிள் 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸட்ரா k மல்டிபிள் k ஃபேக்டோரியல். ஸோ P of k சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த சீரிஸ் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அந்த சீரிஸை எழுதிட்டேன். ப்ளஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், நீங்கள் nth டேர்மில் k+1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ nth டேர்ம் என்ன இங்கே நம்மளுக்கு கொஸ்டினில் பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு nth டேர்ம் இல்லையா? ஸோ இந்த டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணோம். n இருக்க ப்ளஸில் k+1, அகைன் n இருக்க ப்ளஸில் k+1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ k+1 ஃபஸ்ட்டு n ப்ளஸில் k+1 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, மல்டிபிள். நெக்ஸ்ட்டு செகண்ட் n ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ ஃபேக்டோரியல் போடணும். ஸோ k+1 ஃபேக்டோரியல். சரிங்களா? நெக்ஸ்ட் இது P of k ஈக்குவேஷன் இல்லையா, சீரீஸ் இல்லையா? P of k சீரீஸ். P of k நம்ம என்ன ஆன்சர் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், k+1 ஃபேக்டோரியல் -1 இருக்கும் இல்லையா? ஸோ இந்த சீரீஸ் பதிலாக என்ன பண்ண போகிறேன், இந்த ஆன்சரை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சீரீஸ் பதிலாக என்ன எழுதிக்க போகிறேன், இந்த ஆன்சரை ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன், k+1 ஃபேக்டோரியல் -1. ஸோ k+1 ஃபேக்டோரியல் -1, அப்புறம் என்ன இருக்குது, ரிமைனிங் ப்ளஸ் இருக்குது. தென் k+1, தென் k+1 ஃபேக்டோரியல் இருக்குது.
இல்லைங்களா. ஸோ இந்த -1 மட்டும் நான் செப்பரேட்டாக வச்சுக்கிறேன். k+1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இதெல்லாம் ஆர்டராக எழுதிக்கிறேன். ஸோ +2 இந்த டேர்ம் எழுதிக்கிறேன். k+1 மல்டிபிள் என்ன இருக்குது, k+1 ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ இந்த -1 மட்டும் அப்புறம் எழுதிக்கிறேன். ஸோ k+1 ஃபேக்டோரியல் எழுதிட்டேன், ப்ளஸ் எழுதிட்டு ஸோ இந்த டேர்மை தான் செகண்டில் எழுதிடுறேன். ஸோ செகண்ட் டேர்மை வந்து லாஸ்ட்டாக எழுதிக்கிறேன், -1 எழுதிடுறேன். ஸோ இந்த 2 டேர்ம்ஸ்லேயும் பாருங்கள் k+1 ஃபேக்டோரியல் இருக்குது, காமனாக வெளியே எடுக்க முடியும் இல்லையா. ஸோ k+1 ஃபேக்டோரியல் நான் என்ன பண்ண போகிறேன், காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ இது பக்கத்தில் எதுவுமே இல்லை மல்டிப்பிளில். ஸோ k+1 வெளியே எடுத்துட்டா இங்கே எதுவுமே இருக்காது, என்ன இருக்கும், ரிமைனிங் 1 தான் இருக்கும் ப்ளஸ். ஸோ இங்கே k+1 ஃபேக்டர் வெளியே எடுத்துட்டா உள்ளே என்ன இருக்கும், k+1 இருக்கும், ரிமைனிங் என்ன இருக்குது, -1. தென் k+1 ஃபேக்டோரியல். ஸோ 1 என்னோட ஆட் பண்ண நம்மளுக்கு 2. ஸோ k+2 -1 இருக்கு இல்லையா. ஸோ இதை நான் இப்போ ஆர்டர் எழுதிக்கிறேன். நான் k+2 ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறேன். மல்டிப்பிளில் தானே இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். 2 × 3 எழுதுறேன், இல்லைனா 3 × 2. மல்டிப்பிளில் இருக்கும்போது நம்ம வேல்யூஸாக எப்படி வேணாலும் முன்னாடி மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இந்த k+1 ஃபேக்டரியிலும் k+2 மல்டிப்பிளில் தான் இருக்குது. ஸோ இந்த k+2 நான் முன்னாடி இப்படி எழுதிக்கிறேன். தென் அப்புறம் k+1 ஃபேக்டோரியல் -1 எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸ்பான்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதை ஷார்ட் ஃபார்மாக நம்ம எழுத போகிறோம். ஃபேக்டோரியல் வந்தாவே நம்மளுக்கு n ஃபேக்டோரியல் ஃபார்முலா என்னது, நம்மளுக்கு n ஃபேக்டோரியல்னால் n × n - 1 n - 2 n - 3 அப் டு போயிட்டே இருக்கும். n ஃபேக்டோரியலோட ஃபார்முலா இது n - 1 n - 2 n - 3 அப் டு நிறைய டேர்ம்ஸ் போயிட்டே இருக்கும். நம்ம எந்த டேர்ம் வரைக்கும் வேணுமோ அந்த டேர்ம் வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 3 வரைக்கும் வேணும்னா 3 வரைக்கும் எடுத்துக்கலாம், 4 வரைக்கும் வேணும்னா 4 வரைக்கும் எடுத்துக்கலாம். நம்மளோட பர்பஸை பொறுத்து தான் இந்த ஃபார்முலா நம்ம எடுக்கிறது. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன், n பிளேஸில் வந்து என்னோடய வேல்யூ நான் k+2 எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய வேல்யூ k+2 இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு n × n - 1 வரைக்கும் எடுத்துக்கிறேன் நான். ஸோ n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n × n - 1 ஃபேக்டோரியல் இது வரைக்கும் எடுத்துக்கிறேன் நான். ஸோ நம்ம எது வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்ம ஃபேக்டோரியல் போட்டுக்கணும். 2 வரைக்கும் வேணும்னா ஸோ n - 2 போட்டுட்டு ஃபேக்டோரியல் போட்டுக்கும். 3 வரைக்கும் வேணும்னா n - 3 போட்டுட்டு ஃபேக்டோரியல் போட்டுக்கலாம். ஸோ நான் n - ஃபஸ்ட் டேர்ம் வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஸோ n ப்ளஸில் என்ன போட போகிறேன், இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், k+2. தென் இங்கே n ப்ளஸில் என்ன போட போகிறேன், நான் k+2 போடுறேன். அப்புறம் என்ன இருக்காக -1 இருக்குது, மைனஸ் ஃபேக்டோரியல். தென் k+2 k 2ல் 1 போயிடுச்சுன்னா என்ன வரும், நம்மளுக்கு 1 வரும். அப்புறம் என்ன இருக்குது, ஃபேக்டோரியல் இருக்குது. சரிங்களா. ஸோ அது இந்த சைடை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த சைடு என்ன பண்ணிக்கலாம், n ப்ளஸில் நம்ம k+2 ஃபேக்டோரியல் k+2 ஃபேக்டோரியல். புரிஞ்சுதுங்க நான் சொல்கிறது. ஸோ k+2 ஃபேக்டோரியல். ஸோ n ஃபேக்டோரியல் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ n டேர்ம் n - 1 டேர்ம் மட்டும்தான் எடுத்துக்கிறேன் நான். ஸோ n ப்ளஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன், n ப்ளஸில் எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், k+2 ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ n ப்ளஸில் k+2 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த n ப்ளஸ்லையும் k+2, ஸோ இந்த n ப்ளஸ்லையும் k+2. 2ல் 1 படித்தா தான் 1 வந்துருச்சு. ஸோ k+2 ஃபேக்டோரியல் நம்ம என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, k+2 மல்டிபிள் k+1 ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பென்ஷனுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், நம்ம k+2 ஃபேக்டோரியல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன நம்ம ஷார்ட் ஃபார்மாக எழுத போகிறோம், நம்ம k+2 ஃபேக்டோரியல் ரிமைனிங் இருக்க -1 எழுதிக்க போகிறேன் யூஸிங் த n ஃபேக்டோரியல் ஃபார்முலா. இந்த n ஃபேக்டோரியல் ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம், இதை நம்ம இந்த எக்ஸ்பென்ஷனை ஷார்ட்டாக எழுதிட்டோம் நம்ம. ஸோ இதுதான் என்னது நம்மளுக்கு LHS. இப்போது RHS போடணும். ஸோ இந்த சீரியஸை சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ RHS இங்கே இருக்குது, இதுதான் RHS. RHS என்ன இருக்குது, n+1 ஃபேக்டோரியல் -1 இருக்குது. ஸோ இப்போ இங்கே k+1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ k+1 அங்கே என்ன இருக்குது, +1 ஃபேக்டோரியல் அப்புறம் -1. ஸோ ஒன்று என்ன ஆகிடும், நம்மளுக்கு 2 ஆகிடும். ஸோ ஃபேக்டோரியல் -1. புரிஞ்சுதுங்க நான் சொல்கிறது. ஸோ LHS RHS பாருங்கள் நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ P ஆஃப் k+1 இஸ் ட்ரூன்னு எழுதிடுங்க. தென் P ஆஃப் k இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ P ஆஃப் k ட்ரூவாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு P ஆஃப் k+1 என்ன ஆகிடுச்சு, ட்ரூன்னு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நம்ம எடுத்த அசம்ஷன் இங்கே கரெக்டாக தான் இருந்திருக்கு. இப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் என்ன எழுதுவீங்க நீங்கள், ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர், ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் எழுதிட்டு இந்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதணும். எழுதிடுங்க. எழுதிட்டு எந்த நேச்சுரல் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே LHS RHSம் ஈக்குவலாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் அதோட கன்க்ளூட் பண்ணிட்டு NCT ப்ரூவ்ட் எழுதிடுங்க. Then thank you so much friends. Don't forget to subscribe this channel.